நெசமாவே நைட்டில் எடுத்தாத்தே நல்லா தெரியுது, பகல் எடுத்தால் நல்லாவே இல்லை. எனக்கு நல்லா தெரியுது, அவங்களுக்கு நல்லா தெரியுதாத்தே. வாங்க சர்மா மைண்டு வயசுக்கு சேனலுக்குள்ளே வந்த எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறதே. ஹைப்பு லைக்கு எல்லாத்தையும் அமைக்கிடணும். கதையை கேட்டுட்டு அமுக்குங்க, அதுக்கு முன்னே அமுக்க வேணாம் சரியா? என்ன பண்ணுறீ எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? 2-3 நாளாக ஒழுங்காக சாப்பிட முடியல, காரணம் வேலை தான். சர்மா வந்துட்டியாப்பு? அந்த கடக்கு இது அந்த ரோப்பு கயிறு பூச்சா மானசா பேக்குக்கு கீழே நடந்திருக்கு, அதை பார்க்கலவோ. பக்குவம் எடுத்து வைப்பு. காலையில் பேக்கை கட்டிக்கிட்டு போகிறதுக்கு பிள்ளை தேடுதான் கிடைக்கல. தேடுற பொருள் எதுவுமே கிடைக்கிறதுல தான் உலகத்தில் வீட்லையுமா என்னத்தை சொல்கிறேன், என்னத்தை இப்படி வேர்க்குது. காற்றான காற்று அடிச்சு கிடந்துச்சு, காற்றடிக்குது கதறி வீட்டில் அடுப்பு அமுத்துது. இதெல்லாம் ஒரு வீடுக்குள்ளே வரைக்கும் பரண்டு காற்றடிக்குதுன்னு கத்திரி கிடந்து கடைசியில் காற்றே இல்லையத்தே. என் வாய் என்ன வாயிட்டு தெரில போங்க. இப்போ வேர்த்து கொட்டுது, மழையும் பெய்யுதுல ஒன்றும் பெய்யுதுல, என்னத்தையும் செய்கிறதுன்னு தெரில. என்னப்பா ஆடி வரக்க போகுது, ஆடி வரந்துருச்சு பேர்ந்துச்சான்னு தெரில. அப்படி போய்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு என்னத்தை பற்றி பேச போனோம்டா, சகோதரி பூரா என் சேனலை பார்க்குற ஊரா ஆம்பளைய கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. பொம்பளைய தான் அதிக பெர்சன்டேஜில் பார்க்குறீங்க. 68% முட்டை பார்க்குறீங்க பொம்பளைய. ஆம்பளை 36-35 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த பெர்சன்டேஜ் தான் பார்க்குறாங்க. அப்படி பொம்பளையை பார்க்குற ரொம்ப பேர். ஏக்கா பானுமதி அக்கா, எனக்கு ஒரு அறிவுரை சொல்லுங்கள், எனக்கு ஒரு மன கஷ்டம், உங்கள்கிட்ட பேசலாமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் பேசணும்ன்றதாத்தே எனக்கு ஆசை. ஆனால் என் வேலை வெட்டியை பார்த்தேன்டா, நெசமாகவே சொல்கிறேன், நீங்கள் நேரம் இருந்தாத்தே உங்களுக்கு தெரியும்த்தே. நாளுங்க இதுவும் அப்படியே கணக்கு பண்ணி ஓடுறது மாதிரியே ஓடுதுத்தே. அதில் இடையில ஏதாச்சும் அதிரசம் முறுக்கு ஆர்டர் வந்துருச்சுட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. குடமிளகா கறக்கலாம் சொல்லியிருந்தாங்க, ஆன்லைனில் ஆர்டர் எடுங்களேன்ட்டு. ஆன்லைனில் ஆர்டர் எடுக்கலாம்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட இதை பற்றி பேசினேன். அவர் ஏமா அதுக்குண்டு ஒருத்தன் ஓட்டப்பட்டு எழுதிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதே வேலையை கிடக்கணும், அது நம்மளுக்கு தோது விடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற ஆர்டரை பிடிச்சி பார்த்தா போதும், உனக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அதனால் அதே தான் திரிய முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ எண்ணெயில் போய் அதிரசம் முறுக்கு சுட்டோன்னா சாப்பிடவே முடியல பார்த்துங்க. காலையில் இப்படி கொண்டு கஞ்சியை கரைச்சிக்கிட்டு குடிச்சேன், அவ்வளவுதான். சாப்பிடவே முடியல. அந்த கஞ்சியை குடிச்சதோடு அப்படியே தான் இருக்கி, இன்னும் சாப்பிடலை, பசிக்கலை, என்னண்டே தெரியலை. கலரை ரசனா இல்லாட்ட கலரு இதுகளை வாங்கி குடிச்சிட்டு வியாதிப்பட்டை மாரி அதை குடிச்சிக்கிட்டு கிடைக்கத்தேன். அதுக்கு தான் பார்க்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் சொல்கிறீங்க, ஏக்கா நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிக்கியே, நாங்கள்லாம் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் வீட்டில் பார்த்து சும்மா உட்காந்துக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு என்ன வேலை பார்க்குறேன் நீங்களாம் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி சத்தம் போடுறாக்கா, எங்களுக்கெல்லாம் சங்கட்டமாக இருக்குது அப்படின்லாம் பல பேர் சொல்கிறீங்க. ஏத்த நம்ம தான் யோசனை எல்லாமே, பொம்பளைக்குள்ளே தான் எல்லாம். ஆனால் நம்ம ஒரு வேலையோ பார்க்கணும் அல்லது வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, ஒரு தீர்மானம் பண்ணி, ஏதோ ஒரு முடிவு பண்ணி நம்ம மூளைக்கு தோன்றதை செய்கிறோம்னு வச்சுங்களேன், அதுக்கு உறுதுணையாக நம்ம புருஷன் இருக்கணும். மாமியா, அத்தா, அப்போ அக்கா, சின்னத்தா, பெரியத்தா, என்னத்தை சொன்னாலும் சரி, நம்ம புருஷன் நம்மளுக்கு கரெக்டாக, என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் செய்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவள் என்னத்தை முயற்சி பண்ணுறாலும் பண்ணிட்டு போகிறா அப்படின்ற ஒரு ஊக்கத்தையும் ஒரு தன்னம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் யார் என்ன சொல்லி நம்மளுக்கு எதுவும் ஆகாது. புருஷன் மட்டும் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா கூட ஒரே சறுக்கில் சரிங்கி அப்படியே விழுந்த இடத்துலையே விழுந்தே கிடப்போம்ட்டேன். பொம்பளையெல்லாம் இல்லை எந்திரிக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் சரி, எப்படி வீராங்கனையாக பேசினாலும் சரி, எப்படி பெரிய முழு அறிவு கொண்ட பொம்பளையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்டவங்களையும் ஒரு நொடியில் நொறுக்கி சுக்குநூறாக்கி உட்கார வச்சு போடலாம் கட்டுன புருஷன். அதனால புருஷன் நம்மளுக்கு எல்லாம் அப்படித்தான். நான் வடக்கடை ஆரம்பிக்கிறதுக்கும் புருஷன் ஏன் இதை ஆரம்பிக்கிற, எனக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது, ரோட்டில் போகிறவங்க வரவங்க பார்க்குறவங்க பொண்டாட்டி ரோட்டில் நின்று வடை சுடுதுன்னு சொல்கிறாங்க, வேலை பார்க்குற இடத்துல இப்படி சொல்கிறாங்க, அப்படி இப்படி அப்படின்னு எதுவும் சொல்ல கிடையாது. அதே சமயம் யூடியூப் ஆரம்பிக்க இல்லைங்க, பார்த்துக்கோங்க. யூடியூப் ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா லைவ் பேசுவேன் பார்த்துக்கோங்க. அந்த லைவில் எடுத்தவொடனே பொம்பளைகளை எப்படி ஆட்ட பொம்பளைன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் போக 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 நம்ம வாழ்க்கை தரத்துகளையும் நம்ம வீட்டு விஷயங்களையும் எடுத்து சொல்லிடுதே அவங்க மூளையில் வேறு மாதிரி மாற்றங்களை உண்டாகும். ஏன்னு கேளுங்க, ஆன்லைனில் பொறுத்தளவுக்கு முக்கால்வாசி பொம்பளையை ஏனாதாண்டு தானே இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க,
குறை சொல்கிறதுக்காக சொல்லலை, இருக்காக. அப்போ வந்து ஆண்கள் வந்து பேசுறது எப்படி, நம்மளுக்கு பொழுது போகுமா, இந்த பொம்பளைகிட்ட பேசுனா பொழுது போகுமா அப்படின்ட்டு நிறைய பேடு கமாண்டை போடுவாங்க. அசிங்கமான கமாண்ட் போடுறப்போ மனசு வேதனையாக இருந்துச்சு. எவனோ ஒருத்தன் வந்து நம்மளை தண்டி கேள்வி வைக்கிறானத்தா, என் நாத்தனாரெலாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இங்கே வரு, ஏய் உன்னையெல்லாம் ஒருத்தன் கேட்டிருக்கேன் பாரு தண்டி கேள்வி அப்படின்னு. இப்போ 80 பேர் பாராட்டுறியத்தே, 80 பேர் பாராட்டுறிய. ஒரு ஹார்ட்டு கொடுங்கன்னு சொன்னேன், அந்த ஹார்ட்டுக்கு 4000 பேருக்கு மேலே ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 80 காட்டு பொட்டி கொடுத்துருக்கீங்க, 80 காட்டை. அதெல்லாம் பார்க்காமையா இருப்பாங்க. எத்தை 80 பாராட்டு உனக்கு வருது முடியுமாண்டு ஒரு தடவை பொருள் சொல்லுங்க வைப்போம். நம்மளை ஏசுனா மட்டும்தான் நம்ம சொந்தம் வந்து அதை எடுத்து சொல்லி நம்ம மூளையில் வந்து பதிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். உன்னை ஒருத்தன் அசிங்கமாக பேசுறியா, உன்னை ஒருத்தன் அசிங்கமாக பார்க்குறியா, அதை மட்டும்தான் சொல்லும். நம்மளை யாராவது பாராட்டினா அதை நான் பார்க்கலையே, அப்படியா அம்புட்டா போட்டிருக்காங்க, அம்புட்டு கட்டா போட்டிருக்காங்க, நான் பார்க்கலையே அப்படின்ட்டோம். ஆனால் 100 கமாண்டுக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அசிங்க கமாண்ட் வந்துட்டு அந்த ஒரு அசிங்க கமாண்டு மட்டும் கரெக்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு ஃபோன் அடிச்சிருவாங்க. உன்னைய பற்றி எத்தனை கேள்வி கேட்டிருக்கேன்ட்டு. அதே உறவு. அப்போ அந்த உறவு எப்படியான உறவுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஓடிடணும். அப்படி அசிங்க கமாண்டாக போடையில் எனக்கு அழுகையாக இருக்கும். இதில் போய் நம்ம சம்பாதிக்கட்டனத்தா ஏப்போ வேணா போ, ஏம்மா எல்லாத்தையுமே நம்ம எதிர்கொள்ளணுமா. நம்ம என் மயனுக்கு எத்தனை வயசுன்றிய, 15 வயசு ஆகுதுங்க, 14 வயசு ஆகுதுங்க, இன்னுமே பிறந்த நாள் வந்துட்டு 15 வயசு. அவன் ஒரு அறிவா எனக்கு சொல்லுவேன், எல்லாத்தையுமே எதிர்கொள்ளணுமா, எதையும் பார்த்து பயப்படக்கூடாதுமா அப்படின்னு. வர்றா நம்ம உள்ளே நம்மளுக்கு இப்படி சொல்லலையே. இப்போ என்ன செய்யலாம், இந்த கமாண்டை அசிங்கமாக வர்ற கமாண்டை நம்ம அசிங்கமாக அவனை திட்டினு வச்சுக்கோங்க, நானும் அவனும் ஒரே சமத்துக்கு சமம். அவன் எழுத்தாலும் எழுதுறேன், நான் வாயால் போடா அவனை இவனே உங்கள் ஆத்தா தாண்டா உங்கள் அம்மா தாண்டா அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் அவனும் ஒரே சமமாயிருவோம்லங்க. அப்படி அசிங்கமான வார்த்தைகள் நம்ம விடக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம் யோசனை பண்ணி, எனக்கு கொஞ்சம் மூளை வேறு மாதிரி யோசனை பண்ணி அசிங்கமான கமாண்டு போட்டான்னா அந்த அசிங்கமான கமாண்டை அசிங்கமாக இப்போ அப்படின்னு என்னை கூப்பிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேவதை, நீங்கள் ஒரு தேவதை அப்படின்னு வாசிச்சுட்டு ஓடிடுவேன். அப்போ வந்து பார்த்துக்குங்க, ஒரு எழுத்தை வந்து வேறு மாதிரி வாசிப்பேன், அசிங்கமாக போட்டிருக்கிறது வந்து வேறு மாதிரி வாசித்து அதுக்கு பதிலையும் கொடுத்து அப்படியே ஓடிடுவேன். பார்த்துங்க எங்கே இருக்குது அந்த மாதிரி கமாண்டு அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். நம்ம போட்டது இந்த மாதிரி அசிங்கமான கமாண்டை போட்டிருக்கோம், ஆனால் அந்த பொம்பளை வேறு மாதிரி வாசிக்குதையா அப்படின்ட்டு அவனுக்கு யோசனை தள்ளணும். அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தேங்க. ஆளுங்க கூடிட்டாக. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, ஏற்றி இந்த பொம்பளைக்கு 80 பேடு கமாடு ஓட்டாலாம், அம்பட்டையும் சமாளிக்கிறா முத்தா, வாங்கடா நீ போடுற நான் போடுறேன் பார்த்துருவோம்டா அவளாண்டு போடுவாங்க. விழுந்து பேடு கமாண்டு. நானும் ஒருத்தரை விடாமல் ரவுண்டு கட்டி அவன் போடுறக்கு பெணமாண்டுகளுக்கு பூரா மாற்றி வாசிச்சு, வாங்கடா வந்து வாருங்கடா, எவன்டா வார்த்தையால் ஒரு பொம்பளையை வார்த்தையிட முடியுமா, வாங்கடா ஓ வீட்டில் ஒன்றும் ஆம்பளை இருக்கத்தானே செய்யும், என்ன வா அப்படின்னு சொல்லி நானும் விடாமல் அவங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு போய் பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்துங்க இந்த பொம்பளை இப்படி பதில் கொடுக்குது அப்படி பதில் கொடுக்குதான்னு ஊராக அப்படி கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டாங்க என்னோடய லைவுக்கு. 2000-3000 பேர் லைவில் இருக்காங்க. 2000-3000 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர்த்துக்கு தாண்டும். பார்த்துங்க காட்டுறது வியூவர்ஸ் காட்டுறது வந்து 2 லட்சம் பேர்த்தை தாண்டும். கமாண்டு ஓடுறவங்க மட்டும் 2000-3000 பேரும் கமாண்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் அப்போ பிரபலமாயிருதுல, பிரபலமான அக்கம் பக்கம் வீடு சொந்தம் வந்தால் எல்லாத்துக்கும் போதில்ல. அப்போ பார்த்துக்குங்க, ஏப்பா சீமே அவன் பொண்டாட்டி என்ன தினந்தனம் அசிங்கமாக கமாண்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட போய்கிட்டு இதாக்குன்னு வல்லாங்க வழக்கு பேசிக்கிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு உட்காந்துருக்காளே, இப்படி ஒரு பொழப்பு தேவையா, இந்த பொழப்பு பிழைக்கணுமாப்பா, ஏப்பா அப்படி மானங்கட்ட பொழப்பு பிழைச்சிக்கிட்டு இதாக்குன்னு சொல்லிட்டேன். அதையும் புருஷன் சின்ன பொண்ணு தான் வச்சுருப்பாரு, நான் பேசுகிறது வைக்கிறது அவருக்கு தெரியாது. என்னத்தையும் பேசிட்டு போகுது நம்ம பொண்டாட்டி, என்னத்தையும் இதில் பிழைக்கணுன்னு முயற்சி விட்டு போயிட்டு சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு பார்க்க முடியும். அப்போ பானுமதி நான் பார்க்க முடியாது உன்னோட லைவுகள்லாம், ஆனால் சொந்த வந்தம் பூரா என்கிட்ட இப்படி சொல்லுது, எனக்கு சங்கட்டமாக இருக்குது, நீ வந்து இதை நிப்பாட்டிருந்த. எனக்கும் சங்கட்டமாக இருந்துச்சு. ஏன்டா வாட்சவர் அப்போ தான் முத ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ கொஞ்சம் பார்க்குறியத்தே, பார்க்குறதுக்கு ஆள். அப்போ சரி நம்ம புருஷன் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறமும் நம்ம வந்து போடக்கூடாது. என்ன நம்ம புருஷனுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அவர்கிட்ட சண்டை கொடுக்கணும், அப்படித்தான்டா அப்படித்தான் போய் போடுவேன், எனக்கு அதில் வருமானம் வருது நான் அப்படித்தான் போடுவேன் அப்படின்னு பேச கிடையாது. எம்பிட்டு வருமானம் வந்தாலும் சரி நம்ம புருஷனுக்கு பிடிக்கலன்ட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டு லைவை கட் பண்ணிவிட்டு, மக்களே இனிமேல் நான் லைவுக்கு வரலத்தே, என் புருஷன் எனக்கு சங்கட்டை உண்டாக்க வேணான்ட்டு நான் வரலத்தேன்னு சொல்லிட்டு ஒரு லைவில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பேசிவிட்டு போடவே இல்லத்தே. அதோட 1 வருஷம் காலமாக நான் போடலை. பார்த்தேன் 1 வருஷமாக போடாமல் இருந்தால் என்னோடய லைவில் தான் பாப்புலாரிட்டி ஆகிறேன், மக்களுக்கு பூரா தெரிய வர்றேன். அப்போ என்ன செய்யுது இது யூடியூப்பு, நீங்கள் லைவை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் வரும். அப்போ லைவை கனெக்ட் பண்ண சொல்லி மெயில் வருதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஒரு நாளைக்கு கொஞ்சமாக போட அப்படின்னா,
சேர்ந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் போட்டேன். சகோதரி நீங்கள் ஊரம் பார்க்குறதுனாலையோ என்னவோ அப்புறம் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு யாரும் அசிங்க கமாண்டே அப்புறம் வந்து போடலை வந்து. இப்போ 1 மணி நேரம் உட்காந்து பேசினா கூட யாரும் அதில் வந்து அசிங்கமான கமாண்டை பதிவு பண்ணுறதில்லை. என்னோடய வீடியோக்களுக்கும் அசிங்கமான கமாண்டுகளை பதிவு பண்ணுறதில்ல. எந்த தாய் குளங்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆண் மகன்களாக இருந்தாலும் சரி, யாருமே பதிவு பண்ணுறதில்லை. நல்ல முறையில் நல்ல கமாண்ட் அடித்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறப்ப முடியாது நான் ஆன்லைனில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறேன், நான் இதில் தான் பேசுவேன் அப்படின்னு என் புருஷனை எதிர்த்து பேசலை. லட்ச சம்பளம் வந்தாலும் நம்ம புருஷன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டேன். அந்த மாதிரி நம்ம யூடியூப்லேயோ அல்லது ஒரு வேலைக்கோ போகிறோம், நிறைய சம்பாதிக்கிறோம் அப்படின்ட்டு திமுறா பேசுகிறது, புருஷனுக்கு மரியாதை அளிக்காமல் போகிறது, இதுதான் சில குடும்பத்துகளை வந்து ரொம்ப வந்து கஷ்ட நிலைக்கு உண்டாக்கிறோம். புருஷன் முண்டாட்டிக்கெல்லாம் அதிக புரிதல் இல்லாமல் சண்டையும் உண்டாகும். அதிக புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நம்ம வந்து புருஷன்கிட்ட அதிகமாக ஸ்பேஸ் கொடுத்து பேசுகிறதோ, அவங்களுக்கு மதிக்கிறதோ, மரியாதை செலுத்துகிறதோ கிடையாது. இதுதான் உண்மை. நிறைய அப்படித்தான் நடக்குது. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். வேணாம், நீ இங்கே வந்து வீட்டு வேலையில் பாரு அப்படின்ட்டா வீடியோவை எடுக்கிறத அப்படியே நிப்பாட்டிவிட்டு வீட்டு வேலையை பார்க்க போயிடுவேன். என்னத்தையோ நான் என்ன வதசம் இருக்கும் சொல்ல அதெல்லாம் எடுத்து போடணும்னு எனக்கு அம்பிட்டு ஆசை. ஆரம்ப காலகட்டத்துகளில் அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு தான் கிடந்தேன். எங்கள் அம்மாலாம் வையும் பார்த்துக்குங்க, நீ ஹாத்தாடி இதனால கிறுக்காயிருவாங்களாம்ளோ, ஃபோன்லேயே இருந்து கிறுக்காயிருவாங்களாம்ளோ இப்படி சொல்லணும். நான் எதை நோக்கி முயற்சி பண்ணுறேன் அப்படின்றது ஏன் மனசாட்சி தான் தெரியும். என்ன ஒரு பேசனுக்காகவோ அல்லது மற்றவங்க நம்மளை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்கிறதுக்காகவோ அல்லது மற்றவங்கள்ட்ட பாராட்டு வாங்குறதுக்காகவோ கிடையாது. ஏதோ ஒரு சின்ன முயற்சி பண்ணி ஏதோ ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அந்த வருமானத்தில் நம்ம குடும்பத்தை ஒரு கஷ்ட சூழ்நிலை இல்லாமல் கொண்டு போயிடுவோமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான் நான் இதில் வந்து பேசுகிறேன். அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் அம்மாவால் அதை புரிஞ்சுக்கிற முடியாது. இன்றைக்கும் புரிஞ்சுக்கிற முடியாமல் சில சமயங்கள்லாம் கத்தும். நான் அந்த நேரத்துக்கு அந்த டயத்துக்கு 10 மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியும், எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு வடையை சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவிட்டவர் உழைக்கிற உழைப்பை பாருடி, வேலையை பாருடி, வேலை கண்டு வேலை வருடி, அதை பார்த்துக்கிட்டுக்கல அதை எதுக்கிட்டு எடுத்து நோண்டுறோம். அதுக்கு புரிய தெரியலை, அதுக்கு புரிய வைக்க நம்மளால் முடியாது. அதனால சரிம்மா அவ்வளவுதான். அதோட மல்லு கட்டினு வச்சுக்கோங்க, நம்ம நேரமும் வேஸ்ட் ஆகும், நம்ம மன உளைச்சலும் உண்டாகும், ரொம்ப கஷ்டம் உண்டாகும். அப்படித்தாங்க நான் வந்து சில இதுகளை வந்து அக்கம் பக்கம் அம்மா புருஷன் இவங்களாம் எடுத்து சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக நினைக்க மாட்டேன். நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம வளர்ச்சியை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டேன். வளர்ச்சி எப்படி வளர்ந்து நம்ம எப்படி போக போகிறோம்ன்றது கடவுள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லை. நம்ம ஒரு இதை முயற்சி தான் பண்ண முடியும். முயற்சி பண்ணோம்னா அந்த முயற்சியை கொண்டு போய் நல்ல வழிக்கு போகிறது அல்லது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டி வைக்கிறது எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அதுங்க வீட்டில் சொல்கிறது வழியே நடந்துக்கிற வைத்தேன். புதுசாக கேமரா வாங்கலை, புதுசாக மைக்கு வாங்கலை, புதுசாக தம்மையில் ரெடி பண்ணலை, புதுசாக அலங்கரிக்கலை, புதுசாக எதையுமே பண்ணலை. நான் ஒன்று பேசுகிறேன், உண்மையாக பேசுகிறேன். மனசில் எந்த ஒரு இதையும் மறைச்சிக்கிறாம உண்மையாக மக்கள்கிட்ட எனக்கு கமாண்ட் பண்ணுற மக்கள் வந்து அவங்க கமாண்டு என்னோட உண்மைத்தன்மையை பொறுத்து அந்த கமாண்டு இருக்கிறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நான் ஏதோ ஒன்று நடித்து அதுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணுறப்ப அந்த கமாண்டு ஒரு நடிப்பாக ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருக்கும். அப்படித்தான் நான் யோசனை பண்ணிக்கிட்டு என்ன நடக்குதோ, நான் ஊருக்கு போகிறேன், இந்த சமைச்சேன் அப்படின்ட்டு யதார்த்தமாக போகிறதுனால தான் மக்கள் மனசில் நான் இடம் பிடிச்சி இருக்கத்தேன். யார் யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலும் சரி, யூடியூப்பை பற்றின சந்தேகங்களோ அதுக்குள்ளே இருக்கிற கச்சமுச்சாக்களோ எனக்கு ஒன்றும் புரியாது தெரியாது. நான் பெத்த மயந்தே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா எனக்கு எல்லாமே தெரியும், நான் மேலாவே வாங்க 500 ரூபா விடுங்க 1000 ரூபா விடுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் பண்ணவும் கூடாது. என்ன சொல்கிறீங்க, நிறைய டெக்ஸ்ட் சேனல் இருக்குது, அதில் போய் பார்த்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்து நல்லபடியாக ஆரம்பிக்கிறது. ஆனால் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், அதே ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன்ல காலையில், அது பெருமைக்கு கிடையாது. உண்மையிலேயே அதிரசம் முறுக்க சுட்டுட்டு 5 மணிக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்த உடனே உலையை வச்சு சோறாக்கி குழம்பு வச்சு பிள்ளைகளை கிளப்பி விடுறோம். நான் பாட்டுக்கு படுத்துட்டு எங்கள் அம்மா அதிரசம் முறுக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொடுத்தாங்களா, அந்த அதிரசம் முறுக்கெல்லாம் போய் தங்கச்சி வீட்டில் கொடுத்துட்டு வரத்தே அப்படின்னு அங்கே போயிடுச்சு அம்மா. அப்போ நான் வந்ததையும் படுத்துட்டு எங்க 4 நாள் இட்லியை வாங்கி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறீங்களா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கடையில் சாப்பிட்டுக்கிறீங்களா, எனக்கு என்னென்னோ வருதுன்னு படுத்துடலாம். என்ன அப்படி படுத்துடலாம். ஆனால் ஏன் படுக்காமல் வேலையை பார்க்குறோம்? அந்த 100 ரூபா 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கினாலும் நம்ம பிள்ளையும் நம்ம புருஷனும் வயிறார சாப்பிட முடியுமா? நம்ம சாப்பிடணும். என்ன நம்மளும் வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம்ல, நம்ம இப்படி சாப்பிடணும். என்ன செய்யலாம், நம்ம வாட்டுக்கு மட்டும் போய் ஒரு 10 நிமிஷம் வேலை பார்த்து விட்டுறலாம், 1 மணி நேரம் வேலை பார்த்து விட்டோம்னு வச்சுங்களேன். அவங்களும் சந்தோஷமாக வேலைக்கு போவாங்க. என் புருஷனுக்கு என்ன தோணும், நம்ம பொண்டாட்டி விடிய உட்காந்து அதிர்ச்சி விட்டாலும் அந்த வேலை பழுவையும் வெளிக்காட்டாமல் வீட்டில் பிள்ளைகளுக்கு சோறைக்கு குழம்பு வச்சு அதில் குளிக்க வச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறா அப்படின்ற மன சந்தோஷம் அவருக்கு இருக்கும். நம்மளுக்கும் நம்மளை பாராட்டாட்டாலும் நம்மளுக்கு ஒரு உதவிகரமாக இருப்பார்.
அந்த எண்ணத்தை அவர் மூளையில் உண்டாக்கிட்டோம்னா எப்படியா பட்டவளாலும் நம்ம புருஷனோட மூளையை மாற்ற முடியாது. என்னன்னே வேலை பார்த்துட்டு நல்லா தானே அதிரசம் சுட்டுட்டு வரா, அப்போ அதில் காசு வந்துருக்கும்ல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு கடையப்படாமல் இருக்க சொல்ல வேண்டியதானே, எதுக்கு பிள்ளையை விட்டுட்டு போகிறா, பிள்ளைய பாவம் ஒல்லியாகி போயிடுச்சுவா, ஒழுங்காக சாப்பாடு கண்டு சாப்பாடு போடாமல் கண்டிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க சில சொந்தம் வந்தோம். ஆனால் என் புருஷன் அதை வந்து காதில் வாங்கிக்கிற மாட்டார். ஏன்னா எப்படி கவனிக்கிறேன், என் பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறேன்றது அவர் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னைக்கோ என் மயனை பார்த்துட்டு ஒல்லியாக இருக்கேன் பிள்ளை, அது சத்து குறைபாடுனால தான் ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அவங்க பேச்சை என் புருஷன் கேட்க மாட்டார். வளரும் பிள்ளை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு போகையில் எந்த பிள்ளையுமே, இப்போ நான்லாம் இப்போ இவ்வளோ வெயிட்டில் இருக்கேன், நான் குமரியாக இருக்கையில் இப்படி குச்சியாக இருப்பேன், துரும்பாக இருப்பேன். அப்போ அது வந்து சத்து குறைபாடுனால கிடையாது, அது வளர்ச்சியில் அப்படி இருக்குது. அப்போ அது ஒரு பருவ வரையில் உடல்நிலை நல்லா போய் வெயிட் போட்டு நல்லபடியாக உருண்டு தரண்டு வந்துருங்க. என்னென்ன சொல்கிறது, அப்படியே பிறந்தப்போ குழந்தை சின்னதாக இருக்குது, அப்புறம் முதுக்குன்னு வருது, அப்படியே முதுக்குண்டேவா வச்சுருக்கான், அப்புறம் ஒல்லியாகிறது இல்லையா, அப்படித்தான். அது சத்து குறைபாடுனால நான் கவனிக்கிறதுனால வேலை 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 பணம் காசு காசு காசுன்னு ஓடுறா, பணத்தாசை பிடிச்சி ஓடுறா, அதனால தான் பிள்ளைகளை கவனிக்கிறாள்ன்னு சொந்த சனத்துக்கு வேறு வேலையே இல்லை. அதான் சொல்ல வரும். இப்போ திடீர்னு உடம்பு முடியல வச்சுங்களேன், ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனில் எனி டைம் இருக்கிறது, சம்பாதிக்கிறோம்ண்டு, அப்புறம் வடை விட போகிறோம்னு ஓடுறது, அப்புறம் அதிரசம் போட போகிறோம்னு ஓடுறது, பிள்ளை ஒன்று சாதனத்தா அப்படின்றவாங்க. கடவுள் எனக்கு முருகன் துணை எந்த பிள்ளைக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கைகால சுகத்தோடு வச்சுருக்க முட்டேன். நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி கவனிக்கிறோம்னு நம்ம புருஷனுக்கு நிரூபித்து காட்டினோம்னா போதும். அதைத்தான் என் மனசுக்குள்ளே நினைப்பேன். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம வந்த உடனே நம்ம குடும்பத்துகளை கவனித்து அதுக்கு ஆக்கி பொங்கி நம்ம என்னென்ன தேவைகளை நிறைவேற்றணுமோ, ஏப்போ இப்படி தண்ணி கொண்டு வைப்பு சரமா சாப்பிடாமே இருக்கணுமோ நான் வரிச்சு கொண்டுக்கத்தேன், அப்படி வாழ்க்கையை கொண்டுக்கிட்டு போகிறத்தேன். அப்படி நீங்களும் இப்படி தண்ணி மட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வாடி என்ன பார்த்தாரு, அப்படி மட்டும் நீங்கள் குடும்பத்தை கொண்டு போயிட்டேன்னு வச்சுங்களேன், எந்த ஒரு பாசக்கார புளியாக இருந்தாலும் சரி புருஷனோட எண்ணத்தை மாற்ற முடியாது. புருஷன் மனசுக்குள்ள நம்ம நல்ல விதமாக இடம் முடிச்சிட்டோம்டா அதை விட பெரிய சொத்து வேற எங்கேயுமே இல்லை. புருஷன் மனம்தான் சொத்து, பெருஞ்சொத்து. ஏப்போ சில்லு தண்ணிதாம்மா, அடிக்கடி நான் வரிச்சு விழுதுட்டேன். என்னண்டே தெரில, வெயில் காலமாக இருக்கிறதுனாலையா இல்லை வேற என்னமானு தெரில, எப்படியோ போய்கிட்டு இருக்கு. நல்லா சரி வர சாப்பிட முடியலன்னா உடம்பு ஊதிக்கிட்டு போகுது. என்னன்னு தெரில, எப்படியோ போகுதுட்டேன் என் குழப்பு தளப்பு. இப்படி தான் யூடியூப்பில் எனக்கு நடந்த அனுபவங்க. யூடியூப்னால என் வாழ்க்கை மாறிச்சான்னா கண்டிப்பாக மாறிச்சு, போய் சொல்லக்கூடாது. என்னத்தையோ கடவுள் ஏக்கா தினமும் அதிரசி கொடுத்து சுடப்பறையில் எம்பிட்டு வருமானம் வருது, தினமும் கடை வரையில் எம்பிட்டு வருமானம் வருது, தினமும் யூடியூப் வரையில் எம்பிட்டு வருமானம் வருதுன்ட்டு அப்படி மட்டும் கேட்காதீங்க. தான் குடும்பத்தில் எம்பிட்டு வேணாலும் சம்பாதிக்கலாம், அதை எம்பிட்டு சம்பாதிக்கிறேன் எம்பிட்டு வருமானம் வருது அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்கிறது அது நல்ல ஒரு பழக்கமும் கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு செயலும் கிடையாது. நான் எந்த மாதிரி வேலை பார்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்க, அது தப்பு கிடையாது. நான் என்ன வேலை பார்க்குறேன், நான் என்ன மாதிரி மோட்டிவேஷனில் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அதை முயற்சி பண்ணி அந்த வழியில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் எவ்வளோ வருமானம் வருது, எந்த மாதிரி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன், இது மாதிரி கேட்குறதும் தவறு, அதை சொல்கிறதும் தவறு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏத்தே. அதனால் எதுக்கு நினச்சிக்கிறாம ஹைப்பு லைக் அமுக்கி என்னத்தையும் முனியமாவை இது பண்ணி விடுங்க. எங்கள் அம்மா பானுமதி அம்மா கேட்டிருக்காங்க, என் பேர் கொண்டவங்க, இது பேரனுக்கு இது சுடணுமா வெங்காய போண்டா, அதை செஞ்சு காட்டுறேன். பாவம் கேட்டுட்டு கிடக்க, பேரனுக்கு செஞ்சு கொடுக்கட்டும். என்னத்தே போய்ட்டு வரட்டுமா, லைக்கு போடுங்கத்தே.